லிப்ஸ்டிக் பிரைமரியாகவே பண்ணுறது வந்து பார்த்தா டைஸ் தான். இந்த அலர்ஜிலே வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளமான அலர்ஜி காசிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டைஸ். Nail polish, they have that nail biting habit. So Okay. nail polish can cause that allergy on your lips. ஒரு நீடில் இன்ஜுரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹேவாக் அங்கே இருக்க அந்த நர்வல் சிஸ்டம் அந்த செக்மெண்ட்டே வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். வாய் கோன்ற வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வாங்கினாலும் பேட்ச் டெஸ்ட் முக்கியம். பேட்ச் டெஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஐ மேக்கப் வாங்குறீங்க, டாட்டூ வந்து நாளடைவில் வந்து அதோட கலர் ஃபேட் ஆகிட்டே மங்கிட்டே போகுமோ, லிப்ஸ் நம்ம தினம் பேசுகிறோம், வி லிக் த லிப்ஸ். ஸோ நாளடைவில் ஃபேட் ஆகும்போது என்ன ஆகும் அந்த லிப் கலருக்கு? ஹாய் ஹலோ சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பூர்ணிமா அவர்களோட கிளினிக்ல தான் இருக்கோம். நிறைய மேக்கப் பத்தி, அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராப்ளம்ஸ் பத்தி நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன், தேங்க்யூ. நான் செம்மையா இருக்கேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு விஷயம், இப்போ ஒரு காலத்துல வந்துட்டு செலிபிரிட்டிஸ் தான் மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தினசரி வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும் போது மேக்கப்ல இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்க இருக்கா இல்லையான்றத பேக்கேஜிங்கை பார்த்து தவிர்த்து யூஸ் பண்ணா பெட்டர் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது? எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் அ லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் காஸ்மெட்டிக்ஸ். ஐ மீன் மேக்கப்பில் கூட ஆகட்டும், எந்த ஒரு காஸ்மெட்டிக் ஆகட்டும். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னாலே ஈவன் உங்கள் ஷேவிங் க்ரீம்லேருந்து உங்கள் கிளென்சர்ஸ்லேருந்து எனி கைண்ட் ஆஃப் இது தட் வென் யூ புட் ஒரு குட் ஃபீலோ இல்லை மேக்ஸ் யூ ஃபீல் பெட்டரோ உங்களை ஒரு கொஞ்சம் மேம்படுத்தி காமிக்கிறது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் தான். ஸோ இட் இஸ் ஆல் அ பேக்கேஜிங் ஆஃப் அ லாட் ஆஃப் காம்பினேஷன். உங்களுக்கு ஒன்று சூட் ஆகும், எனக்கு ஒன்று சூட் ஆகாது. ஸோ ஒரு பர்டிகுலர் இது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வி கேன் நாட் பிராண்டட். பட் சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ஹேர் டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிபிடி இருக்கக்கூடாது. இப்போ வந்து இஃப் யூ கோயிங் டு டாக் அபவுட் யோர் நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ் அப்படின்னா ரொம்ப சீப் கெமிக்கல்ஸோ இல்லை உங்களுடைய அந்த ரிமூவர்ஸில் இருக்கிற ஆல்கஹால் பர்சன்டேஜோ அது கொஞ்சம் குறைவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே தாலேட்ஸ் இருக்கக்கூடாது. ஷாம்பூஸில் எல்லாம் பார்க்கும்போது அமோனியா ஃப்ரீ டைஸ் சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லும்போது தாலேட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோன் டிஸ்ட்ரப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்லாம் ரொம்ப நேரம் வெயிலில் விட்டு குளிச்சா இட்ஸ் டிஸ்டர்ப்டிங் ஹார்மோன்ஸில். ஸோ ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொன்று இருக்குது. ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் இது இல்லைன்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் உங்களுக்கு ஒரு அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு பர்ஃப்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், எனக்கு வந்து அது கம்ப்ளீட்லி ஓகேவாக இருக்கலாம். வெரி வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் வெரி இண்டிவிஜுவல் ப்ரோன். அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அது மாறுபடும். ஆமாம். ஆனால் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க முன்னாடி அப்போ எப்படி தான் வாங்குறது அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு குவாலிட்டி செக் இருக்கணும். ரொம்ப எல்லாமே கம்மி மலிவாக கிடைக்குது இல்லையா? 50 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ்லேருந்து ஒரு நெயில் பாலிஷ் ஆகட்டும். ஸோ ரொம்ப கிரேடை வந்து ரொம்ப குறைச்சிட்டே போயிடாதீங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்ட்ஸ் தட் ஆர் பீயிங் இன் த மார்க்கெட் ஃபார் அ லாங் டைம். இன்னொன்று அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வாங்கினாலும் பேட்ச் டெஸ்ட் முக்கியம். பேட்ச் டெஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஐ மேக்கப் வாங்குறீங்க, கன்சிக்யூட்டிவாக ஒரு 5 டேஸ்க்கு கண்ணு கிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து யூ ஷுட் கீப் இட் அண்ட் சி. ஸோ அலர்ஜிக் ரெஸ்பான்ஸோ எதுவும் உங்களுக்கு வரல அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஹேர் டைனா ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் ஒத்துக்குதா இல்லையா அப்படின்ட்டு. தட்ஸ் த பெஸ்ட் வே. ஸோ பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எல்லா பெண்களுக்குமே லிப்ஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம அந்த காலத்து ஹீரோயின்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். நாள் படப்பட அவங்களோட லிப்ஸ்லாம் ரொம்ப டார்க்கா ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு எந்த லெவலுக்கு நம்ம லிப் பிக்மெண்டேஷன்ல ஒர்க் ஆகுது? ஏன்னா இப்போ லிப்ஸ்டிக் போடாம ஆஃபீஸ்க்கே நிறைய பெண்கள் போறதுக்கு தவிர்க்கிறாங்க. காலேஜ்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட வெளியில போனா போடுறது உண்டு. ஸோ அப்போ லிப்ஸ்டிக்ல எவ்வளோ ஹார்ம்ஃபுல் ஃபேக்டர்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. பிகாஸ் லிப்ஸ்டிக் பிரைமரியாகவே பண்ணுறது வந்து பார்த்தா டைஸ் தான். ஓகே, ஸோ டைஸ் ஆர் அ வெரி காமன் காஸ் ஆஃப் இந்த அலர்ஜிலே வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளமான அலர்ஜி காசிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டைஸ். இன்னொன்று பர்ஃப்யூம், அதாவது வாசனை கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே வி ஹாவ் தட் ஸ்மெல் அண்ட் பர்ஃப்யூம் இது. ஸோ அந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து பயங்கரமாக அலர்ஜி காஸ் பண்ணும். ஸோ இது இன்னொன்று நான் சொன்ன மாதிரி தாலேட்ஸ், அந்த ப்ரிசர்வேட்டிவ் காம்பனன்ட்ஸ், பீவேக்ஸ், பெட்ரோலியம், அதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி அலர்ஜி பண்ணும். ஸோ ஓவரால் என்னென்னா டைஸில் வந்து ரொம்ப ஹெவிலி பிக்மெண்டட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கணும். ரெட்ஸ்,
பிரைட் பிங்க்ஸ், அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஃபார்முலேஷன் மேட் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, அது அப்படியே லிப்பு வந்து ஒரு மாதிரி வெடிச்சு வரும். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் யூ ஷுட் அவாய்ட். கொஞ்சம் நியூட்ஸும் கொஞ்சம் உங்களுடைய லிப் ஃபார்முலேஷனுக்கு லிப் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்று, கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் ஃபார்முலேஷன்ஸ் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூல் ஹேவ் டு அவாய்ட். ஏன்னா நீங்கள் லிப்ஸ்டிக்கே நான் வந்து ஒவ்வொரு டையாக சொன்னேன்னா, ரெட்டுக்கு ஒரு டை இருக்குது, ப்ளம் கலருக்கு ஒரு டை இருக்குது. ஸோ ஒவ்வொரு டையுமே வந்து அலர்ஜி காசிங் தான். ஸோ எவ்வளோ கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ, இன்னொன்று எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ டைரெக்டாக டு டேக் த புல்லட் அண்ட் ஜஸ்ட் அப்ளைங் இட் விட ஒரு லிப் பாம். So there will be a protective layer between your lips and your lipstick. So that is something that you can do. அதே மாதிரி மேட் வேணாம். ரொம்ப நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஓல்டு ஹீரோயின்ஸு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப லிப்ஸ்டிக்னாலே ரெட்ஸ் அண்ட் பிங்க்ஸ் தான், அதுதான் கலரே. ஸோ அதில் வந்து அவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்கும். நவ் வி ஆர் கெட்டிங் சச் பியூட்டிஃபுல் ஃபார்முலேஷன், நல்ல குவாலிட்டியாக வருது. முன்னே அப்படி கிடையாது இல்லையா. ஸோ ப்ரௌன்ஸ் இல்லைன்னா, ஸோ இந்த இதெல்லாமே ஒரு பாயிண்டில் நீங்கள் சொல்கிறது 70s 80sலலாம் அந்த காஃபி மோக்கா ப்ரௌன் வாஸ் அ ட்ரெண்ட். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஹெவிலி பிக்மெண்டட், ஒரு காத்திக் கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி பிக்மெண்ட்ஸ் இல்லாமல் மேக் ஷூர் யூ யூஸிங் அ லிட்டில் நியூடர் ஒன்ஸ் தட் வில் நாட் பி ஸோ பிக்மெண்டட் அண்ட் இது மாதிரி பிடிச்சிக்காது. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் யூ கேன். இது நம்ம லிப்ஸ்டிக் பற்றி தான் பேசுகிறோம். தேர் ஆர் லாட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்டில் வாய் சுற்றி ஒரு அலர்ஜியோடு வருவாங்க. நெயில் பாலிஷ், தே ஹேவ் தட் நெயில் பைட்டிங் ஹேபிட். ஸோ நெயில் பாலிஷ் கேன் காஸ் தட் அலர்ஜி ஆன் யுவர் லிப்ஸ். வி ஹேட் ஒரு பெரிய டிபேட்டிங்காக இருந்தது, ஏன் இந்த பேஷண்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்படி வாய் சுற்றி வருதுங்கும் போது ஷி ஹேஸ் த ஹேபிட் ஆஃப் பைட்டிங் ஹர் நெயில்ஸ் அண்ட் அவங்க கையில் வந்து நெயில் பாலிஷ் எப்பவுமே போட்டுட்டு இருப்பாங்க, ரெட் நெயில் பாலிஷ், கொஞ்சம் பிரைட் கலர்ஸ். ஸோ தட் வாஸ் காசிங் த அலர்ஜி. ஸோ எப்படி எங்கேருந்து அலர்ஜி வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ தீஸ் ஆர் லிட்டில் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது இதுவுமே ரொம்ப டிபேட்டபிள் டாபிக்னே சொல்லலாம், பெர்மனன்ட் மேக்கப். அதை பற்றின நிறைய கான்ட்ரவர்ஸ் நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பெர்மனன்ட் மேக்கப் இருக்கு. த்ரெட்டிங்கே வந்துட்டு இப்போ டாட்டூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்மனன்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு, பெர்மனெண்ட்டாக வந்துட்டு லிப் கலரை மாத்திர எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் வருது, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த லெவலுக்கு வந்துட்டு அட்வைசபிள், எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகலாம்? Actually, permanent makeup concept நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் கேச்சிங் அப் அ லாட் ஆஃப் பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் இது ஒரு சர்வீஸாக. ஐம் வெரி அகேன்ஸ்ட் திஸ் ப்ராக்டிஸ். ஏன்னா என்ன ஆகும் பெர்மனெண்ட் மேக்கப்பில் அப்படின்னா, நம்ம டாட்டூயிங் பார்த்துருக்கோம் இல்லையா, சின்ன சின்ன நீடில் வச்சு பிக்மெண்ட்டை உள்ளே வந்து செலுத்துகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஏரியாவில் மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் டிசைனில் பண்ணுறோம். டாட்டூயிங்கே வந்து அடுத்த டிபேட்டபிள் டாபிக், சேஃபா நாட் சேஃபா, எப்படி போடணும், அதனால ஏதாவது வருமாங்கிறது. பட் நவ் டாக்கிங் அபவுட் மேக்கப், ஸோ யூர் கிரியேட்டிங் மைக்ரோ சேனல்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் யூ கிரியேட்டிங் அ துவாரம் ஃபார் த பிக்மெண்ட் டு கோ செட்டில் டவுன். இப்போ லிப்ஸில் ஒரு டை எடுத்து நீங்கள் அவ்வளோ நாள் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய இது வந்து யூ கிரியேட்டிங் மல்டிபிள் சேனல்ஸ் ஃபார் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ அதுக்கு வந்து காஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ லிப்பில் ஒரு பெர்மனெண்ட் மேக்கப் இப்போ எல்லாமே லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இதுவோ இருக்கிறது வந்து பண்ணக்கூடாது. இன்னொன்று யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, தே ஆர் நாட் டாக்டர்ஸ் ஹூ ஆர் டூயிங் திஸ். மோஸ்ட்லி தே ஆர் வெரி போர்லி ட்ரெயின்ட். ஒரு காஸ்மெட்டாலஜி அப்படிங்கிற ஒரு 5 days கோர்ஸோ 10 days கோர்ஸ் பண்ணவங்க வந்து தே ஆர் டூயிங் திஸ் பர்மனன்ட். ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு செக். இப்போ வந்து ரொம்ப காமனான இன்ஃபெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பீஸ் இன்ஃபெக்ஷன். இந்த இடத்துல அக்கி மாதிரி வரும் இல்லையா, அதுலேயே வந்து வைரல் ஹர்பீஸ் இன்ஃபெக்ஷன். அதோடலாம் நீங்கள் வந்து ஒரு நீடில் இன்ஜுரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹேவாக் அங்கே இருக்க அந்த நர்வல் சிஸ்டம் அந்த செக்மெண்ட்டே வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். வாய் கோன்ற வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம்திங்ஸ் தட் ஹேஸ் டு பி செக்ட் பிஃபோர் யூ டூ அ பிக்மெண்டேஷன் ப்ராசஸ். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, காஸ்மெட்டிக்காகவே பார்ப்போமே, எப்படி வந்து ஒரு டாட்டூ வந்து நாளடைவில் வந்து அதோட கலர் ஃபேட் ஆகிட்டே மங்கிட்டே போகுமோ, லிப்ஸ் நம்ம தினம் பேசுகிறோம், வி லிக் த லிப்ஸ். ஸோ நாளடைவில் ஃபேட் ஆகும்போது என்ன ஆகும் அந்த லிப் கலருக்கு? இட் டசன்ட் ஈவன் லுக் ஏஸ்தட்டிக்லி ப்ளசன்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒன்று இது லிப்ஸ் பற்றி பேசணும். இன்னொன்று பெர்மனன்ட் மேக்கப்புமே அப்படி தான். அவ்வளோ சேனல் க்ரியேட் பண்ணி அதுவும் ஒரு ஃபவுண்டேஷனாக உள்ளே வந்து அனுப்பி ரொம்ப நாள் ஸ்டே பண்ண விடுறதுங்கிறது அப்சல்யூட்லி நாட் அ குட் ஐடியா. இட்ல எண்ட் அப் இன் லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸும் டெர்மடைட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஐப்ரோஸை வந்துட்டு டாட்டூ பண்ணிக்கிறது இஸ் தட் see that is to an extent it is okay in the microblading and
டாட்டூவிங் எஃபெக்ட்ஸ் வந்து சில சமயம் நம்ம வந்து இந்த விட்லிகோ பேஷண்ட்ஸ்க்கு கூட இதை வந்து ஒரு தெரப்பியாக பண்ணுவோம். ஏன்னா வாயில் வந்து சில சமயம் பிக்மெண்டேஷன் வந்து இல்லாமல் இருக்கும்போது ஸோ ஒரு மைல்டு அதுவே வந்து ஒரு பெரிய அளவில் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் ஓகே தான், ஓரளவு மேட்ச் ஆகும். பட் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வெரி சப்ஜெக்டிவ். சில பேஷண்ட்க்கு வந்து அது ஒரு பூஸ்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டு அன் எக்ஸ்டென்ட் இது தெரப்பி கிடையாது, இது ஒரு 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 மெயின்டெனன்ஸ் மாதிரி தான். வென் இட் கம்ஸ் டு மைக்ரோபிளேடிங் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறதுலேருந்து எவ்வளோ பிக்மெண்டேஷன் இங்கே வந்து உங்களுக்கு கலர் ஃபேட் ஆனாலும் ஃபில்லிங் பண்ணும்போது இட் won't லுக் ரியலி பேட். அண்ட் இதுவுமே ஒரு ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன் கிட்ட பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓவரால் ஃபேஸுக்கு பண்ணுறதை விட மைக்ரோபிளேடிங் டு அன் எக்ஸ்டென்ட் பரவாயில்ல, அக்செப்டபிள். ஸோ மேக்கப் அண்ட் பெர்மனன்ட் மேக்கப் பற்றி நிறையா சொன்னீங்க அண்ட் அதோட கான்ஸ் பற்றி நிறையா பேசணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.